மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி மகா பெரியவர் ஒருமுறை வட தேச யாத்திரை சென்றிருந்தார். அவர் தினமும் வழிபடும் சந்திர முனீஸ்வரர் பூஜைக்கு வட இந்தியர் ஒருவர் நிறைய பால் வாங்கி கொடுத்தார். பால் அபிஷேகம் செய்ய துவங்கும் நேரம் பெரியவர் முற்றும் பார்த்தார். ஒரு ஓரமாக முதியவர் ஒருவர் சிறிய கூஜாவை வைத்து கொண்டு நின்றிருந்தார். மகான் முதியவரை அழைத்து கூஜாவை வாங்கி திறந்து பார்த்தார். அதில் பால் இருந்தது. அது மட்டும் சந்திர முனீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பூஜை முடிந்து பிரசாதம் பெறும்போது தான் கொண்டு வந்த பாலை அபிஷேகத்துக்கு சேர்த்து கொள்ளாததை பற்றி அந்த வட இந்தியர் வருத்தத்துடன் கேட்டார். இவ்வளவு பால் எப்படி கறக்கப்பட்டது என்று பெரியவா கேட்டார். மிஷின் மூலமாக என்றார் வட இந்தியர். கன்று குட்டி ஊட்டி அதன் பிறகு கறக்கப்படும் பால் அபிஷேகத்துக்கு உகந்தது. கன்று குட்டி ஊட்டி அதன் பிறகு கறக்கப்படும் பால் அபிஷேகத்துக்கு உகந்தது. நீ கொண்டு வந்த பாலின் தரத்தை அறிந்துதான் அதை உபயோகிக்கவில்லை. சிறிய அளவு செய்தாலும் கன்று குடித்து கறந்த பாசும் பால் உயர்ந்தது என்று கூறினார். ஒரு பசுமாட்டையும் கன்றையும் ஓட்டி கொண்டு வந்து ஸ்ரீமடத்துக்கு சமர்ப்பித்தார் ஒரு பக்தர். பெரியவாள் வெளியே வந்து மாடு கன்றை பார்வையிட்டார். பக்தரை பார்த்து இந்த பசுமாட்டு வேண்டாம் என்று சொன்னார்கள். அன்று வெள்ளிக்கிழமை. அந்த நல்ல நாளில் வந்திருக்கும் கோமாதாவை வேண்டாம் என்கிறீர்களே பெரியவாள் என்று மனசுக்கு சஞ்சலம். பெரியவாளிடம் மெல்ல சொன்னார். மேனேஜர், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, பசுமாடு கொண்டு வந்திருப்பவர் ரொம்ப நாளா மடத்து பக்தர், திருப்பி அனுப்புறது நியாயமில்லையோன்னு நீ சொல்றது சரிதான். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு பக்தர் மனப்பூர்வமாக கொடுக்கிற பசுமாடு கன்றை ஏற்றுக்கொள்வதுதான் நியாயம். மேனேஜருக்கு கொஞ்சம் தெம்பு வந்தது. ஆனால் இந்த கன்று, இந்த மாடு தாய் இல்லை. எப்படி பாருங்கோ, கன்று குட்டி பசுவோடு கிட்ட போய் ஒட்டிக்க மாட்டேங்குது. பசு மாடு கன்று குட்டியை நக்கி கொடுக்கல, தன் கிட்ட சேர்த்து கொள்ளல. ஆமாம், கன்றுக்குட்டி 4 அடி தள்ளி சிவனேன்னு நிற்குது. பக்தர் மாடு வாங்கிய இடத்திற்கு போய் விசாரித்தார். மாட்டு வியாபாரி உண்மையை ஒப்புக்கொண்டார். ஒரு கன்றின் தாய் இறந்து விட்டது, ஒரு மாட்டின் கன்று இறந்து விட்டது. அந்த கன்றையும் அந்த தாயையும் சேர்த்து விட்டார் மாட்டு வியாபாரி. குறை இல்லாத வேறொரு பசு கன்றை ஓட்டி கொண்டு வந்தார் பக்தர். பெரியவாள் மாட்டை சொரித்து கொடுத்து பசு கன்றை வலம் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். பசுமாட்டின் பின்னால் நடந்த மகா பெரியவா பக்தி யாத்திரைக்கு மேற்கொள்ளும் சமயத்தில் வழியில் பல இடங்களில் தங்குவார். அந்த மாதிரியான சமயங்களில் பக்தர் பலரும் தங்கள் இருப்பிடத்திற்கோ அல்லது தங்கள் பகுதிக்கு உள்ள கோவிலுக்கோ எழுந்தருளும்படி பெரியவா கிட்ட வேண்டிக் கொள்வார்கள். பெரும்பாலும் பக்தர்கள் அழைக்கிற இடம் கோவிலாக இருந்தால் மகா பெரியவா மறக்காமல் ஏற்றுக்கொண்டு அங்கே சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் சிறிது நேரமோ அல்லது ஒரு நாளோ தங்கி பக்தர்களுக்கு தரிசனம் தருவார். சில சமயங்களில் அந்த இடத்தில் ஏதாவது உபதேசம் பண்ணுவதும் உண்டு. அந்த வகையில் மகா பெரியவா ஒரு சமயம் தமிழகம் முழுவதும் திவ்ய யாத்திரை மேற்கொண்டு இருந்தார். அப்போது வழியில் திருச்சியில் சில நாட்கள் தங்கலாம் என்று தீர்மானித்தார் மகா பெரியவா. ஏராளமான பக்தர்கள் மகா பெரியவாளை தினம் தரிசித்தார்கள். புஷ்பங்கள், மடத்துக்கு தேவையான பொருட்கள், இப்படி ஒவ்வொன்றும்
தங்களால் இயன்றதை காணிக்கையாக செலுத்தினார்கள். அந்த பக்தர் கூட்டத்துக்கு திருச்சியில் இருந்த காலேஜ் ஒன்றின் தலைவரும் இருந்தார். அவரோடு முறை வந்த சமயத்தில் நிறைய பழங்கள், புஷ்பங்கள் மகா பெரியவா திருவடியில் காணிக்கையாக செலுத்தினார். தங்களோட கல்லூரியில் மகா பெரியவாளின் பொற்பாதம் பட வேண்டும், குழந்தைகளுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார். குருவான மகா பெரியவா அவருக்கு பதில் ஏதும் சொல்லவில்லை. அவரும் தினமும் வந்து தொடர்ந்து அதே கோரிக்கையை விண்ணப்பித்தவாறே இருந்தார். கருணாமூர்த்தி மகா பெரியவா கனிவு ஒரு நாள் அவருக்கு கிடைத்தது. அன்றைய தினம் அவருக்கு கல்கண்டு குங்குமம் பிரசாதமாக கொடுத்தார் பெரியவா. நாளைக்கு காத்தால உன் காலேஜுக்கு வரேன். நீயும் உன் மனைவியும் ஒரு பசுமாடு கன்று குட்டியோடு காத்திருங்கோ என்று சொன்னார். அந்த பக்தருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. அப்படியே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சந்தோஷமாக புறப்பட்டார். மறுநாள் சொன்ன மாதிரி அந்த காலேஜுக்கு எழுந்தருளினார் மகா பெரியவா. அங்கே பசுமாடு கன்றுக்குட்டி பூரண கும்பம் எல்லாவற்றோடு தயாராக இருந்தார். அந்த பக்தர் மகான் பூரண கும்ப வரவேற்பை அங்கிரகம் செஞ்சு காலேஜ் வாசலுக்கு போய் நின்றார். அந்த பக்தரிடம், என் பாதம் எங்கெல்லாம் படணும் உனக்கு ஆசையோ அங்கெல்லாம் இந்த பசுமாடு கன்றுக்குட்டி பிடிச்சென்று நீ முன்னாலே போ, நான் பின்னாலே வரேன் என்றார். அப்படியே அந்த பக்தரும் அவர் மனைவியும் பசுவையும் கன்றையும் முன்னால் அழைத்து செல்ல மகா பெரியவா பின்னாலே தன் திருவடியை பதித்து நடந்தார். எல்லா இடமும் சென்று வந்ததும் காலேஜில் இருந்து வெளியே வந்தது, என்ன உனக்கு திருப்தியாச்சா என்று மகான் கேட்க, அந்த ஆனந்தத்தை தெரிவிக்க வார்த்தைகள் வராமல் கண்கள் கடலாக மனமுருகி கருணைக்கு நன்றி தெரிவிப்பதற்காக சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார் அந்த பக்தர். காஞ்சிபுரம் அருகே உள்ள பிரம்மேஸ்வரர் கோவில். இங்கு ஓர் அறையில் மகா பெரியவா ஓராண்டு தங்கியிருந்தார். பல் துலக்குவது, குளிப்பது போன்ற அன்றாட கடமைகளுக்காக மட்டும் அறையை விட்டு வெளியே வருவார். மற்ற நேரத்தில் தியானத்தில் ஈடுபட்டிருப்பார். இப்போது இந்த கோவில் சுவாமிகள் தவமிருந்த அறை பழமை மாறாமல் பாதுகாக்கப்படுகிறது. தர்பை புல்லால் அறையை சுவாமிகள் அன்றாடம் பெருக்கி சுத்தம் செய்வார். சில நேரங்களில் சீடர் அவர் நீராடும் போது சுத்தம் செய்வதும் உண்டு. குசேலர் கண்ணனுக்கு கொடுத்தது போல் வெறும் அவள் மட்டும் சுவாமிகளுக்கு அன்றாட சாப்பாடு. அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி மட்டுமே. அறை உட்புறம் பூட்டியிருந்தால் ஜன்னல் வழியாக அவள் கொடுப்பார்கள். ஒரு நாள் சீடர் அவள் கொடுக்க முயன்றபோது அங்கு நடப்பதைக் கண்டு திடுக்கிட்டனர். அசைவின்றி தியானத்தில் மகா பெரியவா இருக்க அவரது காலின் மீது பாம்பு ஒன்று உட்கார்ந்திருந்தது. பரமசிவன் கழுத்தில் கிடந்த பாம்பு மாதிரி அது காண கிடைக்காத காட்சி என்றாலும் சுவாமிகள் உடம்பை அசைக்கப் போய் அது சீறி எழுந்தால் என்னவாகும்? செய்வதறியாமல் திகைத்தனர். அறையோ உள்ள பூட்டியிருந்தது. எப்போதும் சுவாமிகள் கண் திறப்பார் என காத்திருந்தனர். சற்று நேரத்தில் சுவாமிகள் கண் திறந்ததும் சன்னக்குரலில் சீடர்கள் ஜன்னல் வழியாக அழைக்க என்னவென்று கேட்டார் சுவாமிகள். பாம்பு பாம்பு என்று பதட்டமுடன் கூறினார். சுவாமிகள் மெல்ல ஆடையை உதற பாம்பு அமைதியாக ஊர்ந்து வெளியே சென்றது. பிறகு ஜன்னல் பக்கம் திரும்பி சீடர்களிடம், அது 4 நாளா இப்படிதான் விருந்தாளி மாதிரி வந்து சௌக்கியமா என் மீது உட்கார்ந்துட்டு போறது. இதுக்கு ஏன் இப்படி ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்கள்? அதை கேட்ட சீடர்கள் வாயடைந்து நின்றனர். மகா பெரியவா திருவடிகளே சரணம்.
1927 மடத்தில் நாய் ஒன்று வளர்ந்து வந்தது. மடத்து பொருள்களை கால்நடைகளை பாதுகாத்து வந்த சுவாமிகள் ஒவ்வொரு நாளும் நாய்க்கு ஆகாரம் கொடுத்தாகி விட்டதா என்று அக்கறையாய் விசாரிப்பார். அவரை கண்டவுடன் அது சுற்றி சுற்றி வரும். ஒரு முறை சிறுவன் ஒருவன் அந்த நாயை கல்லால் அடித்து துன்புறுத்தினான். அதன் பின் அது பார்ப்பவர்களையெல்லாம் கடிக்க ஆரம்பித்தது. மடத்து அதிகாரி அந்த நாயை 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் கிராமத்தில் கொண்டு விட்டுட்டு வந்தனர். மகா பெரியவாளுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆனால் நாயை விட்டு வந்தவர்கள் மடத்திற்கு வருவதற்கு முன் நாய் மடத்துக்கு வந்து சேர்ந்தது. மடத்து ஆட்களிடம் நாய் வந்து விட்டதா என்று கேட்டார் பெரியவர். நாயும் அன்போடு பெரியவாளிடம் வந்து நின்று சாந்தமானது. மடத்தில் இருந்தவர்கள் பெரியவாள் செய்த அற்புதத்தை எண்ணி வியத்தனர். மடத்து நாய்க்கு இந்த பக்தி உணர்வு மனிதர்களான நமக்கும் இருக்கட்டும். மகா பெரியவா திருவடிகளே சரணம்.